வணக்கம் நேயர்களே. தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய கட்சியை அங்கீகாரப்படுத்தி இருக்கிறது அல்லது தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது என்ற விஷயம் ஒரு வெற்றியை தந்திருக்கிறது. யாருக்கு, எந்த கட்சிக்கு என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் சரியான முறையில் ஒரு திருவிழா போல சட்டசபை தேர்தல் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சில முக்கியமான இடங்களில் பாஜக தோல்வியை தழுவினாலும் கூட வெற்றியை பெற்று இப்பொழுது பிரதமராக மோடி வந்திருக்கின்றார். இதற்கிடையில் மற்ற கட்சிகளுடைய நிலை என்ன என்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி இருக்கிறது, அநேக ஆதரவுகள் பொதுவாக உலக தமிழர்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சியினுடைய பங்காளர்களாக அல்லது ஒரு விருப்பத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்ற விடயங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிவிட்டதா, வென்றிருக்கிறதா, எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த இந்தியாவினுடைய சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட 6.23 அளவில் இருந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சியானது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறவில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் 8% மேலாக அதனுடைய வெற்றி பதிவு இருக்க வேண்டும். ஆனால் அந்த வெற்றியை இந்த முறை நாம் தமிழர் கட்சி பதிவாகி இருக்கிறது. 8.6% அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையம் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. இரண்டாவதாக சில இடங்களில் 6 தொகுதிகளில் 40,000, அதே போல 10 தொகுதிகளில் 50,000 பேர் வரையில் வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதன் மூலமாக சிவகங்கை போன்ற சில இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவை பின்தள்ளிய வரலாறுகளும் காணப்படுகின்றன. திமுக என்பதை விட அதிமுக கட்சியை விட அதிக வாக்குகள் பெற்ற இடங்களும் சீமானுக்கு இருக்கிறது. பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு நிற்கிறது. இப்போ திமுக மற்றும் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் சீமானின் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பது இந்தியாவில் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது அந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களுக்கு ஒரு வெற்றியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நாம் தமிழர் கட்சி செயற்படுகிறது. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை தான் முதலில் கேட்டிருந்தது. ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. அதனால் மைக் சின்னத்தில் போட்டியிட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த மைக் சின்னத்தில் போட்டியிட்ட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்த முறை நடந்த சட்டசபை தேர்தலில் அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தடுத்த சட்டசபை தேர்தல்களில் சிறிதான தன்னுடைய வளர்ச்சியையும் வெற்றியையும் பதிவு செய்து நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல கட்சி என்ற அடிப்படையில் பெரும்பான்மையுடன் இருந்தால் இப்பொழுது சீமானால் சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகள், சீமான் ஒவ்வொரு மேடையிலும் முழங்குகின்ற வார்த்தைகள், யாரை வைத்து எவ்வாறு சீமான் இப்பொழுது அரசியல் பிரச்சாரங்கள் செய்கின்றாரோ, அரசியல் நடத்துகின்றாரோ அதை தொடர்ந்து செய்வாரா, அவ்வாறானவர்களுக்கு, அவ்வாறான மக்களுக்கு அவரால் உதவிகள் வழங்கப்படுமா, அந்த கட்சி நன்றியுடையதாக இருக்குமா இல்லையா என்ற பெரிய கேள்விகளும் இன்னொரு பக்கத்திலே நேற்றைய தினம் எழுந்தன. ஏனென்றால் உலக தமிழர்கள், உலக மக்களுக்கு தெரியும் சீமான் நாம் தமிழர் கட்சி மூலமாக யாரை முன்வைத்து, யாரை தன்னுடைய பலமாக வைத்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விடயம். இது கடைசி வரை நீடிக்குமா? இப்பொழுது அதிமுக, திமுகவை தொடர்ந்து 3வது கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியானது இதை தொடர்ந்து தக்க வைக்குமா என்பதுதான் கேள்வி. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறது. இதனால் இதை நாங்கள் பேசுகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சட்டசபை தேர்தல் வரையில் சீமான் ஒருங்கிணைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன மாதிரி அமையப் போகின்றன. மீண்டும் சந்திப்பு உறவுகளே, வணக்கம்.